வெல்கம் டு மை உமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய பழமரங்கள் வந்து பூக்களும் காய்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அது என்னென்ன மரங்கள் என்றதை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த மாமரம் தான். இங்கே பாருங்கள், எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு. அப்படியே பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது. இது வந்து ஆல் டைம் மேங்கோன்னு சொல்லுவாங்க. அதாவது தாய்லாந்து மேங்கோங்க வெரைட்டிங்க. இது நமக்கு எப்போவுமே சீசன்லாம் கிடையாது, எல்லா சீசன்லேயும் காய்க்கக்கூடியது. இந்த வாட்டி நிறைய பூக்கள் எடுத்திருக்கு. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கிளையிலையும் பூக்கள் எக்கச்சக்கமாக பூத்துருக்கு. காய்களும் நமக்கு கண்டிப்பாக நிறைய கிடைக்கும். இது ஏன்னா நம்ம நேரத்துக்கு கரெக்டாக கவாத் பண்ணி விட்டுருக்கேன் நான். ஸோ சூப்பராக பூக்கள் பூத்துருக்கு. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சோண்டு எறும்பு 2 ஓடிட்டு இருந்தது. என்னன்னு பார்த்தா ஒரே ஒரு ஓரத்தில் அஸ்வினி பூச்சி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. நம்ம இப்போவே பார்த்து, நம்ம எப்போவுமே அதான் மாடி தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணி நம்ம பார்த்து விட்டால் தாங்க நமக்கு வந்து தெரியும். அதில் ட்ரிப் இரிகேஷன்லாம் போட்டிங்கன்னா அது என்ன நடக்குது நமக்கு புரியாது. ஸோ ட்ரிப் இரிகேஷன் போட்டாலும் மாடியை வந்து ஒரு தடவை நம்ம சுற்றி பார்க்கணும். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு இலையை எடுத்து முதல்ல அந்த அஸ்வினி பூச்சி நம்ம கொஞ்சம் தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை எடுத்துடுவோம். இது எப்படின்னா எறும்பு ஒன்று ஓடிட்டே இருந்தது. என்னன்னு போய் பார்த்தா அங்கே அஸ்வினி பூச்சி இருக்குது. இதுதான் நமக்கு இண்டிகேட்டுங்க. எறும்பு எந்த இடத்துல நிறைய இருக்கோ நீங்கள் நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா தெரியும், அஸ்வினி பூச்சி ஸ்டார்ட் ஆகிட்ருக்கும். இந்த அஸ்வினி பூச்சி அப்படியே விட்டிங்கன்னா அந்த செடியே பட்டு போகிற அளவுக்கு பெருசாகிடும். அந்த காய்களும் பூக்களும் நமக்கு வந்து சரியாக பூக்க விடாமல் அந்த காய்களும் அந்த எறும்பு போனாலே எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ முதல்ல அந்த அஸ்வினி பூச்சி கொஞ்சமாக இருந்தது, அதை எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், எடுத்த பிறகு வேறு எங்கேயுமே இல்லை, எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். அவ்வளோ அழகாக பூக்கள் வந்து பூத்துருக்கு. மாமரத்தில் இந்த மாமரத்தில் நிறைய காய்கள் கொடுக்குன்னு நினைக்கிறேன். எல்லா கிளைகளிலும் நல்லா துளிர் விட்டு அழகாக பூக்கள் பூத்துருக்கு. அடுத்தது நம்ம என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த மாமரத்தை பற்றி தான் நான் எனக்கு காலையில் எழுந்த உடனே முதல்ல இந்த மாமரத்துக்கிட்ட தான் போய் நிற்பேன். ஏன்னா வந்து அந்த பூக்களை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். காய்கள் கூட சிலதில் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அதாவது எல்லா பூக்களுமே நமக்கு வந்து இப்போ காய்கள் கொடுக்காது. ஆனால் இவ்வளோக்குள்ள பூக்கள் பூத்தா கண்டிப்பாக நிறைய காய்கள் கொடுக்குங்க. ஒவ்வொரு கிளைகளையும் பூக்கள் வந்து பூத்து அழகாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது. இதோட வெரைட்டி, இது வந்து தாய்லாந்து வெரைட்டி சொன்னேன். ஹைட்டு வந்து உங்களுக்கு 5 அடி தான் இருக்கும். அது வரையும் தான் நம்ம வளர விடணும். அதுக்கு மேலே நம்ம வளர விடக்கூடாது. மாடி தோட்டத்தில் எப்போவுமே அப்படி தான் பண்ணணும். அடுத்தது வந்து நம்ம தக்காளி செடி. இதுவும் நான் ஆடி மாதத்தை போட்டது தப்பிச்சு வந்த தக்காளி செடி. இதுவும் இப்போ அழகாக பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இது நவம்பர் மாதம். இதுலேயும் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரே ஒரு காய் கீழே இருக்குது. ரொம்ப அடியில் இருக்கிறதால அது கொஞ்சம் மண் பட்டு கொஞ்சம் வந்து நல்ல பழம் நல்ல திரட்சியாக வரலை. ஆனால் மேலே இருக்க பூக்கள் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பெரிய பெரிய பூக்களாக இருக்குது. ஸோ பழமும் பெருசாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து தக்காளி செடியும் பூக்கள் எடுக்க ஆரம்பித்தாச்சு. இந்த செடியும் ஒரு 3 செடி மட்டும் தப்பிச்சுதுங்க. ஏற்கனவே ஒரு வீடியோலையும் நான் காட்டியிருப்பேன். இந்த பூவை பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது தக்காளி செடியோட பூக்களும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே பாருங்கள் கொடி. அதான் நான் சொன்னேன் இல்லை, கொடி வகையில் இது அவரைக்காய் கொடி ஒன்று நல்லா தப்பிச்சு வந்தது. இன்னொன்று பூசணி கொடி. இந்த அவரைக்காய் கொடி கூட ரொம்ப ஆடி மாதம் போட்டது இப்படியா இருக்கும், பயங்கரமாக வளர்ந்து வந்திருக்கணும். ஏதோ தப்பிச்சு எப்போ கொஞ்சமாக மழை ஏதோ பெஞ்சதால் வந்து கொஞ்சமாக துளிர் விட்டு இருந்தது. நான் அதை கொண்டு வந்து இங்கே வச்சு கொஞ்சம் நமக்கு அதுக்கு தேவையான சத்துக்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கொடி வந்து நல்லா படர்ந்து இப்போ மேலே ஏறிட்டு இருக்கு. எப்போவுமே வந்து ஆடி மாதத்தில் தான் அவரைக்காய் கொடி போட்டால் சூப்பராக வளரும். இது ஆடி மாதம் போட்ட செடி தான் இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. இது பூசணியும் அதே மாதிரி தாங்க, சுத்தமாக போயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன இலை மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த தொட்டி இங்கே எடுத்து வச்சு அதை பராமரிப்பு செஞ்சதால் இப்போ நல்லா கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டுருக்கு. எப்போவுமே நம்ம வந்து இந்த பூசணி செடி எல்லாமே வந்து அந்த கொடி வந்து நம்ம அந்த பந்தலுக்கு மேலே ஏறுற வரையும் அதில் பூக்கள் இருந்தால் பறித்து போட்டுருந்தாங்க. அந்த பூக்கள் நம்ம விட்டுட்டிங்கன்னா, பூக்கள் நிறைய பூக்கும் குட்டியாக இருக்கும்போதே இந்த மாதிரி பறித்து போட்டுடணும். ஏன்னா வந்து பூக்கள் நிறைய பூத்துதுன்னா அந்த கொடிக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் அந்த பூக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சரியாக காய்க்கவும் காய்க்காது. ஏன்னா முதல்ல வந்து மேல் பூக்கள் தான் நிறையா வரும். ஸோ அதை நம்ம எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த்துகள் போகாமல் கொடிக்கு போயிட்டு கொடி நல்லா படர ஆரம்பிச்சிடும். அதோட தீகள் பாருங்கள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. பூசணி செடியும் தப்பிச்சிடுச்சு. அடுத்தது லெமன் பாருங்கள், இப்போ வந்து பூக்களும் பூத்து காய்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. புதுசாக பூக்களும் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்கு லெமன் செடியில். இதுவும் டேபிள் லைம் தான், ரொம்ப ஹைட்டு வளராது. மாடி தோட்டத்துக்கு ஏற்ற வகை. ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கேட்டு வாங்கி வச்சிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ பாருங்கள், லெமனும் இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இதோட சைஸ் பெருசாகிறதுக்காக இதுக்கு நம்ம சத்துக்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் இதோட சைஸ் பெருசாகும். இவ்வளோ நாள் வந்து மழை பெஞ்சிட்டே இருந்தது சென்னையில். இப்போ ஒரு 4-5 நாளாக மழை இல்லை.
ஸோ அதுக்கு தேவையான சத்துக்கள் நம்ம கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா சூப்பராக வளரும். அடுத்தது வந்து அத்திப்பழம் பாருங்கள். இதுவும் நல்லா காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அத்திப்பழம் எப்போயும் பூக்கள் இருக்கவே இருக்காது, காய்கள் தான். டைரெக்டாக நீங்கள் காய்களை பழங்கள் வந்துடும். இந்த அத்திப்பழம் ஒரு வெரைட்டி. குட்டி குட்டியாக நம்ம சமையல் செய்கிறதுக்கு ஒரு அத்திப்பழம், அத்திக்காய் இருக்கும் பாருங்கள், அது வந்து இந்த மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி தான். ஆனால் இது பழமாக இருக்கிறதுக்கு இது எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும் அத்திப்பழம். அந்த குட்டி குட்டி வெரைட்டி கண்டிப்பாக யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதெல்லாம் ரொம்ப ரேருங்க. இப்போல்லாம் யார் வீட்லையாவது இருந்தால் தான் அதை கொடுக்குறாங்க. அதை வந்து வத்தல் போட்டு நம்ம டெய்லி சாப்பாட்டை சேர்க்கும்போது வயிற்றில் புண்கள் வந்து நமக்கு வரவே வராது. வந்தாலும் ஆத்திரம் தன்மை அந்த அத்திக்காய்க்கு இருக்குது. இது வந்து பழமாக நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அடுத்தது நம்ம செரி சொல்லவே வேணாம். செரி வந்து எக்கச்சக்கமாக பூக்கள் பூத்துருக்கு. இப்போ தான் குட்டி குட்டியாக காய வச்சுருக்கு. இது க்ரீனாக இருக்குது, அதனால் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்காது. பழங்கள் அப்பப்போ ஒரு நாளைக்கு 2-3 பழங்கள் பழுக்கும். காலையில் எழுந்தவுடனே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே இந்த செரி பழம் தாங்க. வெறும் காஃபி குடிச்சிட்டு மேலே வந்தேன்னா கூட பசிக்கும் போது என்ன பண்ணுவேன், இந்த செடிக்கு தண்ணி விடும்போதோ பராமரிக்கும் போது அதுலேருந்து 2 பழம் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன். அப்போ எனக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் சொன்ன செடிகளே அடிக்கடி கவாத் பண்ணுறது இந்த செடி தான். ஏன்னா பயங்கரமாக வளரும், புதர் மாதிரி வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். சூப்பராக நான் நிறைய பூக்கள் பூத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மரம்னா இந்த சப்போட்டா தான். எப்போவுமே பூக்கள் பூத்து காய்கள் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நிறைய பூக்கள் பூத்துருக்கு. காய்களும் அங்கங்கே வருஷம் ஃபுல்லாக காய் ஏதாவது 1-2 இருந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், பூக்கள் இப்போ வைக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம சப்போட்டாவில். சூப்பராக எப்போவுமே இந்த சப்போட்டா வந்து கிட்டத்தட்ட 100லேருந்து சீசனில் 100லேருந்து 150 பழம் வரையும் நான் கண்டிப்பாக இதில் வருங்க. நிறைய பறிச்சிருக்கேன். நல்லா பழுக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் ஹைட்டு கம்மியான ஒரு வெரைட்டி தான். இதுவும் நம்ம வந்து மதனப்பள்ளி, ஆந்திராவில் இருக்க மதனப்பள்ளியிலேருந்து வாழ்ந்து முதல்ல மரம் வைக்க ஆரம்பிக்கும் போது இந்த மரத்தை தான் நான் வச்சேன். அதுலேருந்து நம்மக்கிட்ட 3 வருஷமாக இருக்குது. ஸோ பாருங்கள், பழம் கூட இது முன்னாடி காய்ச்ச பழம் சூப்பராக வந்திருக்கு. ஓரளவுக்கு பெரிய சைஸாக வந்த பிறகு நம்ம எடுத்து வீட்டில் வச்சு அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சா கூட பழுத்துடும். இப்போ பாருங்கள், நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சூப்பராக அத்தி மரம் என்னுடைய ஃபேவரட்டான மரம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பூக்களும் ஒவ்வொரு கிளையிலும் பூக்கள் வச்சுருக்கு. நிறைய காய்கள் கொடுக்கும். வருஷம் நமக்கு ஏமாத்தாத ஒரு மரங்களில் இதுவும் ஒன்றுங்க. மாடி தோட்டத்துக்கு ஏற்ற ஒரு வகை. அதனால் இதை கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் வைக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெல்லிக்காய் தான். பாருங்கள், நிறைய இடத்துல நெல்லிக்காய் இப்போவே வந்து காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம மாடி தோட்டத்தில் இப்போ தான் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த நெல்லிக்காவும். இதுவும் நல்ல பூக்கள் பூக்கும். பாருங்கள், அந்த தண்டில் தான் நிறைய பூக்கள் வரும். இப்போ தான் பூக்கள் வந்திருக்கு பாருங்கள். காய்களும் சூப்பராக கிடைக்கும். நமக்கு இந்த மாதிரி மாடி தோட்டத்தில் ஒரு செடி, ஒரு மரம் வச்சுட்டிங்கன்னா கரெக்டான ஒரு சீசனில் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நமக்கு நெல்லிக்காவும் கிடைக்கும். நம்ம தேவையான அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். நிறைய இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், பூக்கள் அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த பூக்களும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், நிறைய பூக்கள் இந்த தண்டில் வச்சுருக்கு. ஸோ இந்த வாட்டி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு நம்ம நெல்லிக்காய் வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே ஒரு லெமன், இது வந்து இன்னும் கொஞ்சம் பராமரிக்கணுங்க. இதில் என்னவோ ஒரு பூச்சி தாக்குதல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு காய் தான் இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் நம்ம. அடுத்ததாக வாட்டர் ஆப்பிள். இப்போ சீசன் இப்போ ஜனவரிக்கு மேலே தான் இது நல்லா காய்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து பூக்கள் கொத்தா பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பூக்கள் பூத்தாதான் நமக்கு ஜனவரியில் வந்து, அதாவது ஜனவரியில் கூட கிடையாதுங்க, ஏப்ரலில் வந்து வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு பழம். அது ஒரு வாட்டர் கண்டென்ட் இருக்க பழம். உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இந்த பழம், வாட்டர் ஆப்பிள். நிறைய பேருக்கான தெரியலன்னு சொல்கிறாங்க. நான் வீடியோ போட்ட பிறகு தான் புதுசாக பார்க்குறேன் மேடம் இந்த பழத்தையே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நமக்கு ஃபெயிலியர் ஆகாத ஒரு மரம். இதுவும் பெரிய பூச்சி தாக்குதல் எதுவுமே இருக்காது. அதனால் எல்லாரும் இதை வாங்கி வாடி தோட்டத்தில் சின்ன கண்டெய்னரில் வச்சுக்கிட்டா கூட சூப்பராக காய்கள் கொடுக்கும். கண்டெய்னர் சைஸ் ஏன் பெருசாக வைக்கணும்னா, நிறைய பழங்கள் வேணும்னா நீங்கள் பெரிய சைஸில் வைங்க. ஓரளவுக்கு நார்மலாக வேணும்னா உங்களுக்கு சின்ன கண்டெய்னரில் வச்சு அதுக்கு தேவையான சத்துக்கள் தான் முக்கியங்க. அதை கொடுக்கும்போது கண்டிப்பாக அதோட பலன் நமக்கு கிடைக்கும். நிறைய பூக்கள் எடுத்து முட்டாக குட்டி குட்டியாக இது போன வாரம் பார்க்கும்போது இந்த வாரம் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குது. அந்த காய் பாருங்கள், பெருசாக இருக்குது. இது வந்து என்ன, இது பூ தான், காய் கிடையாது. இது பூக்கள் பூக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சூரியன் வந்து அப்படியே பூத்திருக்க மாதிரி இருக்குங்க. நிறைய பூக்கள் எடுத்திருக்கு. அடுத்தது கொய்யாப்பழம். இதுவும் இப்போ தான் வந்து பூக்கள் பூத்து முடித்து ஒரு 2-3 காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே சீசனில் இது வந்து சீசன்லாம் கிடையாது. கொய்யாவுக்கும் எப்போ வேணாலும் காய்க்கும். இதுக்கும் நம்ம பராமரிப்பு கண்டிப்பாக செய்யணும். இப்போ தான் பூக்கள் எடுத்து கொய்யா வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது வந்து நோனி. இது வந்து என்ன பண்ணுறதே தெரியாமல் சில டைம் நான் எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு நோனியை வந்து
அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து ஜூஸ் எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. இந்த நோனியும் அப்படி தாங்க, எக்கச்சக்கமாக பழங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நோனி நிறைய பேர் பார்த்ததில்ல, நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. இந்த நோனிலாம் என்னென்னு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் காமிச்சதுக்கப்புறம் தான் அந்த நோனி பழம் என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சுதுன்னு சொன்னாங்க. அடுத்து செம்பருத்தி, சூப்பராக செம்பருத்தி பாருங்கள், ரெட்டு செம்பருத்தி. நான் இன்னும் பறிக்க ஆரம்பிக்கலை. காலையில் எழுந்தோடனே ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டேன். காலையில் கிடையாது, ஒரு 8 மணிக்கு மேலே தான் மாடிக்கு போனேன். இப்போ நமக்கு பனி பெய்யுறதால 8 மணிக்கு போனால் கூட வெயிலே அவ்வளோவா தெரியல, சூரியன் வந்தால் கூட தெரியல. இங்கே பாருங்கள், அடுக்கு செம்பருத்தியும் இப்போ தான் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு, மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அடுக்கு செம்பருத்தியும் செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுவும் நம்ம கிட்டத்தட்ட 3 வருஷம் கிட்ட வச்சுருக்கோம். ஆரம்பத்தில் வச்ச மரங்கள் தாங்க இதெல்லாம். எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறதால நல்லாவே வருது. லாஸ்ட் மந்த்து தான் கொஞ்சம் அப்படியே உடம்பு சரியில்லைன்னு விட்டுட்டேன். ஆனால் வந்து இப்போ என்னடானா சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது இது பாருங்கள், நம்ம ஆடி மாதத்தில் போட்டேன் கேபேஜ் விதைகளில் ஒன்று தான் தப்பிச்சு இந்த தொட்டியில் இருக்குது. அதை தான் இப்போ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் மீன் அமிலம் எல்லாம் விட்டு கொஞ்சம் வளர்த்துட்டு வரேன். இன்னும் அந்த காய் வைக்க ஆரம்பிக்கலை, செடி மட்டும் கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. அடுத்ததாக பாருங்கள், இதுவும் காலிஃப்ளவர்லாம் நல்லா சூப்பராக வந்திருந்தது. எனக்கு உடம்பு சரியில்லாததால் அதை அப்படியே விட்டாச்சு. இது 2 மட்டும் தப்பிச்சிருக்கு பாருங்கள். இது என்ன பண்ணணும், தனித்தனியாக எடுத்து இந்த மாதிரி தொட்டியில் வச்சு விட்டிங்கன்னா சூப்பராக காய்க்கும். இதை வந்து நாளைக்கு வந்து நான் கொஞ்சம் மண் கலவெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு சத்துக்கெல்லாம் கொடுத்து எடுத்து வைக்கணும். அடுத்தது பச்சை மிளகாய் சூப்பராக பூக்கள் பூத்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதிலே நம்ம கொஞ்சம் மண் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ மண் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி போடணும். இங்கே பாருங்கள், பச்சை மிளகாவும் இந்த வாட்டி நிறைய பூக்கள் எடுத்துருக்கு, காய்களும் வைக்கும். அப்படியே கிளையாக வந்துருக்கு பாருங்கள். மேலே கொஞ்சம் லைட்டாக நம்ம வளரும் போது ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா பக்க கிளைகள் நிறைய காய்கள் கொடுக்கும். பச்சை மிளகாலையும் இதெல்லாம் ஒரு இடத்துல வைக்கணும். அடுத்தது பூசணி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பூசணிக்காயும் நான் ஒரு வீடியோவில் பறிக்கிறதை காட்டியிருக்கேன். இது வந்து நம்ம தரையில் தான் விடணும். ஸோ நிறைய பேராசை பிடிச்சிட்டு நிறைய விதைகள் போட்டேன். பூசணி வந்து வருஷம் ஃபுல்லாக நம்ம வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா முத்தி இருந்ததுன்னா ஒன்றுமே ஆகாதுன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் இந்த வாட்டி நிறைய போட்டிருக்கேன். இது வந்து மூக்குத்தி அவரை, ஒரே ஒரு விதை தான் இருந்தது, அதை போட்டு விட்டுருந்தேன். அதுவே சூப்பராக வந்திருக்கு. ஏன்னா மொத்தமே 5 விதை தான் இருந்தது, ஆடி மாதத்தில் போட்டது போயிடுச்சு. இப்போ போட்டிருக்கேன், சூப்பராக வந்திருக்கு. அடுத்ததாக இங்கே பாருங்கள், இது வந்து சிறகு அவரை 5 விதை போட்டால் ஒன்று தான் வந்திருக்கு. அந்த ஒன்றையும் நம்ம பத்திரமா காப்பாற்றி கொண்டு வரணும். இந்த 2 தொட்டிலையும் புடலங்காவும் பாட்டில் கார்ட் அதையும் போட்டேன். எது போட்டது எனக்கு தெரியல. இப்போ நல்லா வளர்ந்து வந்த பிறகு தான் அது என்ன கொடின்னு தெரியும். ஸோ பரவாயில்ல, வந்த பிறகு எடுத்து வச்சு அப்புறம் பந்தலை ஏற்ற பிறகு பார்த்துக்கலாம். இங்கேயும் ஒரு பச்சை மிளகாய் செடி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பச்சை மிளகாய் செடியிலையும் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்திருக்கு பாருங்கள். பச்சை மிளகாய் செடியெல்லாம் ஈஸியாக வளர்க்குறாங்க. நீங்கள் இதுக்காக விதைகள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. சின்ன கண்டெய்னரில் வீட்டில் இருக்க ஒரு பச்சை மிளகாவை எடுத்து, காஞ்ச மிளகாவை எடுத்து அதை உதுத்து போட்டாலே சூப்பராக வரும். அப்படி போட்டால் தான் இந்த பச்சை மிளகாய் செடி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது வந்து பாருங்கள், அவரைக்காய் செடி அவரை நிறைய பூச்சி தாக்குதல் இருக்குது. அவரையில் மட்டும் எப்போவுமே எக்கச்சக்கமான பூச்சிகள் வரும். இதை வந்து நம்ம கொஞ்சம் பூச்சி தாக்குதல் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாவே கொஞ்சம் போயிடும். பூக்கள் நிறைய இருக்கவே கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் அந்த காயாக லைட்டாக வரும்போது ஸ்ப்ரே பண்ணலாம் சொல்லிவிட்டு. அடுத்தது வந்து இதுவும் நம்ம ட்ரீட் பண்ணணும். இங்கே பாருங்கள், தக்காளி செடியும் ட்ரீட் பண்ணணும். அடுத்தது ரோஸ், ஏற்கனவே ஒரு 4-5 ரோஸ் பறிச்சாச்சு. இப்போ நல்ல சீசன் மாதிரி அழகாக பிப்ரவரியில் தான் நிறைய பூக்கும். ஆனால் இப்போவே நிறைய வந்து கவர் பண்ணி விடணும். இங்கே பாருங்கள், இது வந்து நிறைய பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லோ கலர் ரோஸ் மேலே இருந்ததெல்லாம் பறிச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி வேறு ஒரு புதுச்செடி உருவாக்கணும். ஆனால் வெயிட் பண்ணி நம்ம வந்து கரெக்டான மண் கலவை ரெடி பண்ண பிறகு தான் கட் பண்ணணும்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த ரோஸ் செடியும் பாருங்கள், அழகான பூக்கள் இருக்குது. ரோஸ் செடியும் நம்ம ஈஸியாக டெவலப் பண்ணலாம். பெங்களூர் ரோஸ் நிறைய பேருக்கு வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இப்படி நல்லா வந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த மாதிரி செடி நான் வச்சுருக்கேன். சூப்பராக வந்துட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி பீச் கலரும் ரெட் கலர் கூட வச்சுருக்கேங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய மாடி தோட்டத்தில் நவம்பர் மாதம் அப்டேட்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்து மாதுளம் செடி. இந்த கொடியும் நான் வந்து நீலியா அபராஜிதா, மாதுளம், அப்புறம் கொடி மல்லி, இது 3ம் சேர்ந்து ஒரே இடத்துல பிணைஞ்சிட்ருக்கு. ஸோ எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வந்து இந்த நீலி அபராஜிதாவை எடுக்கலான்னு பார்த்தா அந்த மாதுளம்பழத்தோட பூக்கள் எல்லாமே உதிர்ந்து போயிடும். ஸோ எதுவுமே நான் கையே வைக்கல, அது அப்படியே இருக்கட்டும் சொல்லிவிட்டு இந்த பூக்கள் காயாக மாறி அதெல்லாம் அந்த சீசன் மாதுளம்பழம் சீசன் முடிஞ்ச பிறகு தான் இதை நல்லா ட்ரிம் பண்ணி இந்த நீலி அபராஜிதாவும் எடுக்க வேண்டியிருக்கும்.